ஜிவி பிரகாஷோட இம்மோர்டல் மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது. மாரியப்பன் சின்ன டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் கைடு லோகர் நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. ஜூனியர் என்டிஆரோட அடுத்த படத்தை திரிவிக்ரம் டைரக்ஷன் பண்ண போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனிருத் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண போறாரு. அண்ட் இது ஒரு மித்தாலஜிக்கல் படமா வரப்போகுது. அவங்க விட்ட போஸ்டர் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். சூர்யாவோட சூர்யா 48 மூவிக்கு பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யா 48 டைரக்ஷன் பண்ண போறது டிஜே ஞானவேல் தான். ஹம்பாலா பிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சூர்யா கைடு லோகர் நடிக்கிறாங்க. சாயா பேங்கர் மியூசிக் பண்றாரு. சாயா பேங்கர் சூர்யா கம்பல வரக்கூடிய 2வது படம் இது. சூர்யா கைடு லோகர் கம்பல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி இது. அண்ட் ஜெய்பீம் படம் மாதிரி இந்த படமும் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்க போறதா தான் நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த மாதிரியான கதை அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவில கென் கருணாஸ் ஒரு சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதினதாகவும் அந்த சாங்க சூர்யாவே பாட போறதாவும் நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஒரு போட்டோவுமே இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ் சூர்யா வெங்கட்லூர் இருக்கிற மாதிரி. சோ இதை பார்த்தாலே புரியுது சூர்யா இந்த மூவில ஒரு சாங் ஒன்னு பாடிருக்காருங்கிறது. சீக்கிரமே அந்த சாங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கை சீக்கிரமே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரோமி ஜூலியட் படம் ஹிட்டா ஃபிளாப்பா இதோட வசூலை கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். இதுக்கான வசூல் ரிப்போர்ட் நான் தேடி பார்க்குறேன். வசூல் இருந்தா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஜெயிலர் மூவில எஸ்.ஜே. சூர்யா இருக்காரான்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் பல முறை பேசிட்டேன். அவரும் மூவிக்குள்ள இருக்காரு. இந்த கொஸ்டினுக்கான பதில் பொறுத்த வரைக்கும் அபிஷியல் ரிப்போர்ட் பார்க்கும்போது அது ஹிட்டுங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா ட்ராக் ரிப்போர்ட் இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது அபிஷியல் ரிப்போர்ட்டும் ட்ராக் ரிப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது. இன்னும் பெட்டி மூவிக்கு ஃபைனல் ரிப்போர்ட் வரல. ட்ராக் ரிப்போர்ட் படி வந்ததை நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். சோ ட்ராக் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த படம் ஹிட் கிடையாது தான். ஆவரேஜா போன மூவி தான். நான் கூட படத்துக்கு வரக்கூடிய அபிஷியல் ரிப்போர்ட் வசூல் எல்லாம் பார்த்துட்டு படம் ஹிட் ஆயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ஆவரேஜா தான் போயிருக்கு. பாண்டி நாடு படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த படம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் பழைய வீடியோஸ்ல இதை பத்தி பேசியிருக்கேன். சூர்யா 41 படம் நடக்கல தான். அதுக்கு அடுத்த நம்பருக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த படத்தை அவங்க ரீப்ளேஸ் பண்ணாம சூர்யா கேமியோ ரோல் பண்ண மூவிஸை வச்சு நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்க விட்டுருக்காங்க. இப்போ ரோலக்ஸோட கேமியோக்கு சூர்யா 41 தான் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சூர்யா 43க்கு வடிவாசல ரீப்ளேஸ் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. அது அவங்க நம்பர் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். இந்த கொஸ்டினே எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இந்த கொஸ்டின்ஸ் பத்தி டெய்லி வீடியோ கடைசியில நான் சொல்றேன். இதுக்கு நான் அப்டேட் என்கிட்ட இல்ல அப்படின்னு. ஏன் வீடியோ கடைசியில சொல்றதை கேட்க மாட்டேங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்டேட் இருந்தா நான் சொல்ல போறேன். அப்டேட் இல்லங்கிறதுனால தான் நான் வீடியோ கடைசியில அப்டேட் இல்லங்கிறத சொல்றேன். ஆனா அப்படி நான் சொல்லியுமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் அப்டேட் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஜீவா படத்துக்கு ரிலீஸ் டேட் அவங்களே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கமிங் சூன் தான் போட்டிருக்காங்க. ரிலீஸ் டேட் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன். இல்ல ரூமர் ரிலீஸ் டேட் வந்தாலும் அதையாச்சும் நான் சொல்லுவேன். அதுவுமே வரல. இதை பத்தி ரீசெண்டா நான் வீடியோஸ்ல பேசியிருப்பேன். சூர்யா 49 ரஞ்சித் இல்ல ஹச்சுனோத் எடுக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. இதுல ஹச்சுனோத் பக்கம் தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தாமிரபரணி மூவில வரக்கூடிய தாலியே தேவையில்லை சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.